Hi, welcome back to our channel Jaya Technology. யாராச்சும் இன்னைக்கு தான் புதுசாக இந்த சேனலை வந்து பார்த்துருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தா Vivo V7 டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அப்புறம் லேட் பண்ணதா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருமோ. இந்த பார்த்தீங்களா டிஸ்பிளே பூரா டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போது இந்த டிஸ்பிளே நம்ம சேஞ்ச் பண்ண ஃபஸ்ட்டு சிம் ட்ரே ரிமூவ் பண்ணிடலாம். சிம் ட்ரே ரிமூவ் பண்ணால் தான் பேக் டோர் கழட்ட முடியும், இல்லைன்னா கழட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த சிம் ட்ரே ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் டோர் எல்லாமே நீட்டாக ஸ்லோவாக கழட்டணும், இல்லைன்னா பேக் டோர் பிரேக் ஆகிடும். பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்புக்கு மேலே ஒரு பொப்பு மாதிரி இருக்குது. அங்கே 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு பேக் டோர் கீழே வச்சிடணும். பார்த்துனே இருங்க. பேக் டோர் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் பின்னால் இருக்கிற அதுதான் பேக் சைடு இருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டா தான் மேலே இருக்கிற பொப்பியெல்லாம் கைட்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரிப்புங்க எல்லாம் வெளியே தேவிடும். பாருங்கள், மேலே கைட்டால் கீழே ரெங்கருக்கு மேலே இருக்கும். இந்த ஸ்க்ரூங்கெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ரெங்கர் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும். ஸ்க்ரூங்க எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாயிடுச்சு. பார்த்துனே இந்த கீழே ரெங்கர் கட்டணும். மேலே பேட்டரி ஸ்ட்ரிப்பு ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் சப்போர்ட்டு மெயின் போர்டு வர ஸ்ட்ரிப் எல்லாமே ரிமூவ் பண்ணி இங்கே வச்சிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து டிஸ்பிளே பார்த்து வெளியே கட்டணும். அது எவ்வளோ போன டிஸ்பிளே இல்லை, மல்லொன்னும் கட்ட தேவையில்லை, ஆனால் சேஃபாக கட்ட தேவையில்லை. எப்படின்னா அவ்வளோ புனிங்கி போட்டுடலாம். புனிங்கி போட்டதுக்கப்புறம் சுத்தம் இந்த கார்னர் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். எதுக்குன்னா அங்கே தான் கம்மு போட்டு புது டிஸ்பிளே ஒட்ட வைக்கிறது. அந்த ஏரியா எல்லாமே நீட்டாக வச்சுக்கணும். சுத்தம் எவ்வளோ நீட்டாக இருக்குமோ அவ்வளோ அழகாக ஃபிட்டிங் வரும். ஃபிட்டிங் எல்லாம் வந்தால் தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகும். பாருங்கள், நீட்டாக கொஞ்சம் லேட் ஆகினாலும் பரவாயில்லை, சுத்தம் அந்த கார்னர் பார்டர் எல்லாமே சின்ன சின்ன பீஸு கூட இல்லாமல் நீட்டாக கிளியர் பண்ணி வச்சிடணும். சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டப்போ ஐபிஏ எடுத்துக்கிட்டு சுத்தம் ப்ரெஷ்ஷில் அப்புறம் இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் போயிடும். இதில் கேமரா எல்லாமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் டிஸ்பிளே எடுத்துகிட்டு புது டிஸ்பிளே எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உள்ள வச்சுட்டு பின்னால் டிஸ்பிளே ஸ்ட்ரிப் வச்சு சப்போர்ட்டு மெயின் போர்டு ஸ்ட்ரிப் வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். சரியாக சார்ஜிங்கும் லோ ஆயிடுச்சு. சார்ஜிங் வச்சுட்டு பின் வரலாம். வீடியோ வரல. 7% சார்ஜிங் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சு. அன்லாக் பண்ணலான்னா அவங்க பாஸ்வேர்டு பேட்டர்ன் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் எமர்ஜென்சி காலில் அடித்து நம்பர் எல்லாமே செக் பண்ணுறேன். மேக்ஸிமம் நம்பர் எல்லாமே கரெக்டாக வந்துட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லாத டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா நம்பரும் நான் அடித்த நம்பர் எல்லாம் கரெக்டாக தான் வையுது, வேறு மாதிரி வையாது. டிஸ்பிளே எல்லாம் பக்காக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ இந்த டிஸ்பிளே எப்படி ஃபிட் பண்ணணுமோ பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேக்கு இந்த சைடில் இருக்கிற பேப்பரும் ரிமூவ் பண்ணிடலாம்.
எதுக்கானா அந்த பேப்பர் அப்படியே வச்சுக்கன்னு ஃபிட் பண்ணால் அந்த ஏரியாவிலே தொண்டி மாரி தெரியும். ஆனால் அந்த ஏரியாவிலே அத்தக்காது, ஆனால் பிடிச்சிக்காது கெட்டியாக. அதனால அந்த ஏரியா எல்லாமே, அந்த பேப்பர் இருக்கிற ஏரியா எல்லாமே டிஸ்பிளே உள்ளே இருக்கிற லைட்டு வெளியே கிடைக்கும். கஸ்டமர் நாட் சாட்டிஸ்ஃபை. அதனால் அதை நீட்டாக கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கம் இருக்குதில்ல, நீட்டாக சுத்தம் போடணும். எங்கேயுமே டிஸ்பிளே நீட்டாக ஃபிட் ஆகும், எந்த ப்ராப்ளம் இல்லாத லூஸ் ஆகாதே இருக்கும். இதுதான் மெயின் ப்ராசஸ் டிஸ்பிளே போடுறது எல்லாத்துலேயுமே. நீட்டாக கம்மு போட்டால், நீட்டாக கம்மு போட்டு ஃபிட் பண்ணிட்டா கஸ்டமர் பின்னும் திரும்பி கம்ப்ளைண்ட்டாட்டு வரக்கூடாது நம்மளுக்கு. அன்றைக்கி எப்போவுமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் அடுத்த நாள் வந்து நீ டிஸ்பிளே போட்டு நல்லா இருக்குதான்னு சொல்லணுமே தவிர, நான் ஏன் டிஸ்பிளே போட்டேன்னு மாத்திரம் பேசவே கூடாது. டிஸ்பிளே போட்ட அப்புறம் பின்னால் இல்லாமல் நல்லா ஐபியில் வச்சுட்டு அந்த ரிங்கரோ மேலே இந்த புப்பி எல்லாமே வச்சுட்டு நீட்டாக ஸ்க்ரூ இல்லாமல் நீட்டாக போடணும். எல்லா ஸ்க்ரூவையும் போடணும், ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. பேக் ஸ்க்ரூ எல்லாமே போட்டாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ரூ இருக்குதுல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் பேக் டோர் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ரூ போட்டுடலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டு நீட்டாக அந்த ஸ்ட்ரிப்பு நீட்டாக வச்சு அங்கே அந்த புப்பி வச்சு அந்த 2 ஸ்க்ரூ ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு பேக் டோர் நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும். சாரி காய்ஸ், நாய்ங்க ஒவ்வொன்று கத்துது, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ப்ளீஸ் இது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எதுவோ தெரியல, இந்த நாய்ங்க எல்லாமே கத்துது. இதோ நீட்டாக இப்படி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீட்டாக வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்டு நான் போடுறேன்ல, இதுமாரி நீட்டாக போட்டால் ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் போகிறோம், நீட்டாக ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், Vivo V7 டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் எப்படின்னு பார்த்துட்டேன்ல. இந்த வீடியோ யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டங்குன்னு அடிக்கும். பாய் பாய்.